Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் the Puritans and the spread of Puritanism in America. இது first BA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு Core 4 American Literatureல prescribe பண்ணப்பட்டிருக்க ஒரு டாபிக். Before we get into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ பியூரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து a religion, அதாவது கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ஒரு உட்பிரிவு தான் பியூரிட்டன்ஸ். ஓகே, இவங்க ஆக்சுவலா இங்கிலாந்துல இருந்தவங்க தான். ஒரு டைம்ல அவங்களால வந்து அவங்களோட ரிலிஜனை ஃப்ரீயா ஃபாலோ பண்ண முடியல இங்கிலாந்துல. அதனால இந்த பியூரிட்டன்ஸ் தான் அதிகமா இங்கிலாண்டை விட்டு வெளியேறி அமெரிக்காவுக்கு போறாங்க. அதனால அமெரிக்காவே லேண்ட் ஆஃப் பியூரிட்டன்ஸ் சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த வழி வந்தவங்க தான் அதிகமா அமெரிக்கால இருக்கிறாங்க. யூரோப்பியன்ஸ் நிறைய பேரு அந்த காலத்துல போனவங்க எல்லாம் பியூரிட்டன்ஸ் தான் அமெரிக்காவுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. Now, introduction. The Puritans were a group of religious people from England who lived in the late 1500s and 1600s. இந்த பீரியட்ல தான் அவங்க முக்கியமா அந்த ரிலிஜனை ஃபாலோ பண்ணாங்க. அதாவது 16th 17th செஞ்சுரியில அவங்க இங்கிலாந்துல வாழ்ந்தவங்க. They wanted to make the Church of England simpler and closer to what they thought the Bible said. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கணும் ரிலிஜனும் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, அதாவது அவங்க பிராக்டிஸ் பண்ற வழிகளும் பைபிளும் ரொம்ப சிம்பிளாவும் இருக்கணும், க்ளோஸாவும் இருக்கணும்னு விரும்புறாங்க. அதாவது ரிலிஜன் வந்து எக்ஸ்ட்ரீமா ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க. The word Puritan comes from their goal to purify the church by getting rid of anything they thought was too much like Roman Catholic practices. இவங்க கேத்தலிக் பிராக்டிசஸ் வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ரோமன் கேத்தலிக் பிராக்டிசஸ் வேணான்னு சொல்லிட்டு அவங்க சர்ச்சை வந்து அதுல இருந்து பியூரிஃபை பண்ணணும். கெட் ரிட் ஆஃப் எனிதிங் தட் வாஸ் டூ மச், ரொம்பவே அதிகமா ஆர்டிபிஷியலா இருக்க எதுவும் வேணாம், ரொம்ப காடுக்கு க்ளோஸா போகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அதனாலதான் அவங்கள பியூர் அப்படின்றதுதான் பியூரிட்டன்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து அதுல இருந்தா வந்தது. They believe that the Bible was the ultimate guide for life and worship. அவங்கள பொறுத்த வரைக்கும் பைபிள் தான் வாழ்க்கைக்கு எல்லாம் பெரிய கைடு, அதுதான் வழிபடணுங்கிறாங்க. They thought God had already chosen who would go to heaven or hell. அவங்கள பொறுத்த வரைக்கும் காட் என்ன நினைச்சிட்டார், யாரு ஹெல்லுக்கு போறது ஹெவனுக்கு போறதுலாம் முடிவு பண்ணிட்டாரு. பட் லிவிங் அ குட் லைஃப் ஷோட் யூ மைட் பி ஒன் ஆஃப் த சோசன். அப்ப அந்த சோசன் ஒன்னா நீ வந்து ஹெல்லுக்கு போறவனா ஹெவனுக்கு போறவனான்றது வாழ்க்கை நடைமுறையில உன்னை பார்த்தா தெரிஞ்சிடும் சொல்லுவாங்க. தே வாண்டட் சர்ச் சர்வீசஸ் டு பி பிளைன் அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் காட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா சர்ச் சர்வீசஸ் வந்து காடை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும், வேற எந்த விஷயத்தையும் நோக்கி இருக்கக்கூடாது, வித்தவுட் அதாவது ஆடம்பரங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஃபேன்சி டெக்கரேஷன்ஸ், மியூசிக், ரிச்சுவல்ஸ். ஏன்னா இவங்க பீரியட்ல பியூரிட்டன் பீரியட் ஒரு பீரியட் இருக்கும் இங்கிலாந்துல, பியூரிட்டன் ரூல் நடந்தது. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் தான் பியூரிட்டன் ரூல் நடந்திருக்கும் இங்கிலாந்துல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல தியேட்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எந்த என்டர்டைன்மெண்ட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபாஸ்டிங் அப்போ ப்ராப்பரா ஃபாஸ்டிங் இருக்கணும், அந்த சண்டேஸ் வந்து ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஓகே, தே பிலீவ் தட் பீயிங் ஹார்ட் ஒர்க்கிங், ஹானஸ்ட் அண்ட் டிசிப்ளின் வாஸ் அ வே டு ஆனர் காட். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு மரியாதை செய்யணும்னா ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும், ஆனஸ்டா இருக்கணும், டிசிப்ளின். ஓகே, தட் இஸ் குட் தான். பட் என்னன்னா எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க, எல்லாத்துலயும் பயங்கர எக்ஸ்ட்ரீம். ஃபாலோ பண்ணலன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்க ரிலிஜன்ல. ஃபேமிலிஸ் were very important to Puritans. பியூரிட்டன்ஸ்க்கு ஃபேமிலி தான் எல்லாம். They believed the family was like a small church where parents taught children about God. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியில ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், காடை பத்தி குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். Puritans wanted everyone, even children, to be able to read the Bible. அப்போ குழந்தைங்கள்ல இருந்தே பைபிள் டீச்சிங் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சில்ட்ரன்ல இருந்தே they should be taught to read the Bible. They started schools and even colleges like Harvard to teach their beliefs. ஸோ அவங்களோட பிலீஃப்ஸ் அந்த நம்பிக்கைக்காக தான் அவங்களோட ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இது எல்லாம் வந்து பிலீஃப்ஸ் சொல்லி தர்றதுக்காக தான் அவங்க ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல ரிலிஜியஸ் டீச்சிங்ஸ்க்காக தான் அவங்க ஹார்வர்ட்ல இருந்து எல்லா ஸ்கூலுமே ஆரம்பிச்சாங்க. ஓகே, தேர் கம்யூனிட்டிஸ் ஹேட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அபவுட் பிஹேவியர். அவங்களோட கம்யூனிட்டி, அதாவது அந்த பியூரிட்டன்
பர்டிகுலர் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்தது. என்டர்டைன்மெண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி யூ ஹாவ் டு திங்க் அண்ட் டாக் அபவுட் காட்ன்ற மாதிரி இருப்பாங்க. எவ்ரி ஒன் ஹேட் டு கோ டு சர்ச் அண்ட் பிரேக்கிங் ரூல்ஸ் குட் மீன் ஹார்ஷ் பனிஷ்மெண்ட். கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும். ரூல்ஸ் பிரேக் பண்றது அப்படின்னா ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும். They avoided anything they thought was too fun or distracting like fancy clothes, dancing, theatre. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க அவாய்ட் பண்ணாங்க. ஃபேன்சி க்ளோத்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க, டான்சிங், பிளேயிங், என்டர்டைன்மெண்ட், தியேட்டர் எல்லாத்தையுமே அவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை தான் நம்ம பியூரிட்டன்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். த ரீசன் ஃபார் மைக்ரேஷன், அவங்க ஏன் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போனாங்க அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம இந்த டாபிக்ல படிக்க போறது பியூரிட்டன்ஸ் அண்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் பியூரிட்டானிசம் இன் அமெரிக்கா. பியூரிட்டன்ஸ்னா யாருன்னு இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இவங்க ஏன் மைக்ரேட் ஆனாங்க இங்கிலாந்துல இருந்து, அவங்க எப்படி போய் அமெரிக்கால ஸ்ப்ரெட் ஆனாங்க, இதுதான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பியூரிட்டன்ஸ்னா யாரு என்னன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ த ரீசன் ஃபார் மைக்ரேஷன், ஏன் இங்கிலாந்துல இருந்து கிளம்புனாங்கன்றத பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்னேன், அதை நம்ம தெளிவா படிச்சுக்கலாம். In England, the Puritans faced criticism and punishment for their strict beliefs. அப்போ இங்கிலாந்துல வந்து அவங்களுக்கு என்ன கிடைச்சது? பயங்கரமான கிரிட்டிசிசம் இருந்தது. எப்படியாடா வாழ முடியும் மனுஷன்ற மாதிரி இருந்தது. அடுத்து பனிஷ்மெண்ட்ஸ் இருந்தது. அவங்க பனிஷ்மெண்ட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பியூரிட்டன் ரெஜிம் முடிஞ்சோன்னா பியூரிட்டன்ஸை பார்த்தாலே கல்லால் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்கு வேற வேலை இல்லடா, இவங்க எப்படி நம்மளை போட்டு படுத்துறான்கடான்ற மாதிரி அவங்கள பார்த்தாலே கோமாளிங்க மாதிரி எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவங்கள பார்த்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பிலீஃப்ஸை பார்த்து பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தது, கிரிட்டிசிசமும் ஃபேஸ் பண்ணாங்க. They wanted a place where they could practice their religion freely. ஆனா அந்த பியூரிட்டன் ரிலிஜன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா ஃபாலோ பண்ணவங்களால அதை விட்டு வெளியே வர முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலிஜனை வந்து சேஃபா ஃபாலோ பண்ண ஒரு இடம் தேவைப்பட்டது. இங்கிலாந்து அதுக்கான இடமா இல்லை அவங்களுக்கு. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்றாங்க? they could not follow their religion freely in England. So in the 1620s and 1630s many Puritans sailed to America. So இந்த பீரியட்ல, அதாவது இந்த பீரியட் எப்படின்னா ஜேம்ஸ் 1 and சார்ல்ஸ் 1 பீரியட், இந்த டைம்ல தான் நிறைய பியூரிட்டன்ஸ் அமெரிக்காவுக்கு கிளம்புறாங்க. they settled in places like Massachusetts Bay Colony and created community focused on church and education. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? அந்த டைம்ல 1620 1630 விட்டு நிறைய பியூரிட்டன்ஸ் இங்கிலாண்டை விட்டு கிளம்பி அமெரிக்காவுக்கு போறாங்க. அப்பதான் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டு நல்ல போக்குவரத்து எல்லாம் இருக்கு. நிறைய இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய ஷிப்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய பியூரிட்டன்ஸ் இங்கிலாண்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அங்க அமெரிக்கால போய் எந்த இடத்துல, இப்ப நம்ம மேசச்சூசெட்ஸ் சொல்ற இடம், மேசச்சூசெட்ஸ் பே காலனில போய் நிறைய பேர் அங்க இறங்கி அங்க ஒரு கம்யூனிட்டிஸ், நிறைய அவங்களோட கம்யூனிட்டிஸை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. சர்ச், எஜுகேஷன், அப்படியே மெதுவா அவங்க அவங்களோட ரிலிஜனை அங்க ஃப்ரீயா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே வேல்யூஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஆனஸ்டி அண்ட் டிசிப்ளின் ஷேப்ட் ஏர்லி அமெரிக்கன் லைஃப். இப்போ ஏர்லி ஆரம்ப கால அமெரிக்கன் வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிச்சது. இதெல்லாம் அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்ததுனாலதான் அவங்களால இவ்வளோ சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா 400-500 இயர்ஸ்ல இன்னைக்கு அமெரிக்கா பாருங்க எவ்வளோ பெரிய வளர்ச்சியை தொட்டு இருக்கு. உலகத்துக்கே பெரிய நாடுங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு போய் அந்த பேஸ் போட்டுட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கு காரணம் உங்களோட ஹார்ட் ஒர்க், ஆனஸ்டி, டிசிப்ளின், இதெல்லாம் தான். தே ஸ்டார்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் லாஸ் பேஸ்ட் ஆன் தேர் பிலீஃப்ஸ். ஸோ அவங்களோட பிலீஃப்ஸ், நம்பிக்கைகளை ஒட்டி தான் ஸ்கூல்ஸும் லாஸும் எல்லாமே அமைச்சுக்கிட்டாங்க. அண்ட் தே ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி லெஃப்ட் அ லாஸ்டிங் இம்பாக்ட் ஆன் அமெரிக்கன் கல்ச்சர். ஸோ அவங்களோட எஜுகேஷன், கம்யூனிட்டி, இது எல்லாமே அமெரிக்கன் கல்ச்சர்ல வந்து ஒரு லாஸ்டிங், இன்னைக்கு வரைக்கும் அந்த இம்பாக்ட் பார்க்க முடியும், அந்த பியூரிட்டன் இம்பாக்ட். இன்னைக்கு வந்து அமெரிக்கா வித்தியாசமான ஒரு கல்ச்சர்ல இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி, என்ன கல்ச்சர்னே இல்லாம, ஆனா கூட அந்த பியூரிட்டன் அந்த இதை வந்து இன்னைக்கும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது ஒரு லாஸ்டிங் இம்பாக்ட் விட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஆரம்ப காலத்துல அதுக்கு பேஸ் போட்டவங்களான்னு சொல்றாங்க. த பியூரிட்டன்ஸ் were strict and serious, but they were also determined and hard working. அவங்க ஸ்ட்ரிக்டா சீரியஸா இருந்தா கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் டிட்டர்மைண்டாகவும் இருந்தாங்க. ஒரு முடிவு எடுத்தா அதுல தெளிவா போறவங்களா இருந்தாங்க. They left a big mark on American history, especially in the values of education, hard work and community
community responsibility that are still important today. So இந்த ரிப்பீட்டடா இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பியூரிட்டன்ஸ் ஏன் மைக்ரேட் ஆனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இங்கிலாந்துல உங்களுக்கு ஃபேவரான சூழல் இல்லை, அவங்க ரிலிஜனை ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஸோ தே லெஃப்ட் இங்கிலாந்து. எந்த பீரியட்? 1620s 1630s. தே லெஃப்ட் இங்கிலாந்து அண்ட் வென்ட் டு அமெரிக்கா. அங்கே மேசச்சூசெட்ஸ் ஏரியாவை பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? பேஸ் வைக்கிறாங்க. எஜுகேஷன், லா, இன்ஸ்டிடியூட் எல்லாமே அவங்களோட நம்பிக்கைகளை ஒட்டி ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் ஏர்லி பீரியட். ஏர்லி பீரியட்ல என்ன பண்ணாங்க? In 1620, a group of Puritans known as the Pilgrims sailed to America on the Mayflower and settled in Plymouth. Later, many more Puritans followed, especially in the 1630s, looking for a place where they could create a community based on their strict religious principles. So, எங்க இருந்து கிளம்புறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இங்க இருக்கு. 1620ல தான் ஃபர்ஸ்ட் ஷிப் வந்து செயில் ஆகுது. எங்க இருந்து? போர்ட் பிளைமவுத்ல இருந்து. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, இதை நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ கரெக்டட் தி சென்டென்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேஃப்ளவர் அப்படிங்கிறது அந்த ஷிப்போட பேர். அந்த ஃபர்ஸ்ட் ஷிப் இருக்கு இல்லையா, அவங்க பியூரிட்டன்ஸ் கிளம்புறாங்கல்ல இங்கிலாண்டை விட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் அவங்க கிளம்புறப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷிப் பேரு தான் மேஃப்ளவர். ஓகே, அந்த பில்கிரிம் ஃபாதர்ஸ்ங்கிறாங்க. பில்கிரிம்னா என்னென்ன? பில்கிரிமேஜ், பில்கிரிம் அப்படின்னு சொன்னா யாத்ரீகர்கள். ஏன் அவங்கள பில்கிரிம் ஃபாதர்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா, யாத்ரீகம் போற மாதிரி தான் அவங்க கிளம்புறாங்க. தங்களோட ரிலிஜனை ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்றதுக்காக தான் கிளம்புறாங்க. தட் இஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் தே பில்கிரிம் ஃபாதர்ஸ். ஓகே, அதனால தான் அவங்க அமெரிக்கா நோக்கி போறாங்க. அந்த இங்கிலீஷ் பியூரிட்டன்ஸ் அவங்க தே லெஃப்ட் பிளைமவுத் ஆன் த மேஃப்ளவர். பிளைமவுத்ங்கிறது அந்த போர்ட் சிட்டி, துறைமுகத்துக்கு பேரு. அந்த துறைமுக நகரத்துக்கு பேரு பிளைமவுத். ஓகே, சவுத் இங்கிலாந்துல இருக்க இந்த பிளைமவுத்தை விட்டு தான் அவங்க கிளம்புறாங்க. ஆன் த மேஃப்ளவர். மேஃப்ளவர் அப்படிங்கிறது அந்த ஷிப்போட நேம். ஓகே, பிளைமவுத்ங்கிறது அந்த போர்ட்டோட நேம். So they left to start a new life at America. அமெரிக்கால நியூ லைஃப்காக அவங்க கிளம்பிட்டாங்க. They landed where now Massachusetts lies. So அவங்க அங்கிருந்து கிளம்பி நேரா அவங்க இறங்கின இடத்துக்கு பேர் தான் இன்னைக்கு நம்ம என்ன முதல் அவங்க போய் தான் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாங்க, ரைட்? ஸோ அவங்க முதல் நியூ இங்கிலாண்டுமாங்க, அதுக்கப்புறம் மேசச்சூசெட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. லேட்டர் மெனி மோர் பியூரிட்டன்ஸ் ஃபாலோடு. இவங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பியூரிட்டன்ஸ் அங்கிருந்து இங்கிலாண்டை விட்டு கிளம்புறாங்க. எஸ்பெஷலி இந்த 1630s. ஃபர்ஸ்ட் குரூப் 1620ல, அதுக்கப்புறம் பின்னாடி போனவங்களாம் 1630s அரௌண்ட் போயிடுறாங்க. லுக்கிங் ஃபார் அ பிளேஸ் வேர் தே குட் கிரியேட் அ கம்யூனிட்டி பேஸ்ட் ஆன் தியர் ஸ்ட்ரிக்ட் ரிலிஜியஸ் பிரின்சிபல்ஸ். இப்போ அவங்களோட அந்த ஸ்ட்ரிக்ட் ரிலிஜியஸ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி அவங்களாவே அமைச்சுக்கிட்டு அங்க மேசச்சூசெட்ஸ்ல செட்டில் ஆகுறாங்க. ஓகே, தி லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் பியூரிட்டன்ஸ் செட்டில்ட் இன் தி மேசச்சூசெட்ஸ் பே காலனி இன் 1630. அப்போ ஒரு லார்ஜஸ்ட் குரூப்பா ஒரு மேசச்சூசெட்ஸ்ல அவங்க மேசச்சூசெட்ஸ்ல பே காலனின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் வந்து அவங்க காலனி செட் பண்றாங்க. They aim to build a city upon a hill, a மாடல் கிறிஸ்டியன் சொசைட்டி. ஸோ அவங்க அதான் பில்கிரிம் ஃபாதர்ஸ் இல்லையா, அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் மாடல், ஒரு உலகத்துக்கே கிறிஸ்டியன் சொசைட்டிக்கு ஒரு ஐடியலா ஒரு மாடல் மாதிரி இருக்க ஒரு சொசைட்டியை அவங்க ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஒரு சிட்டி அப்பான் அ ஹில் மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பைபிள்ல இருக்க மாதிரி ஒரு ஹில் மேல இருக்கிற ஒரு சிட்டியை அதை உருவாக்குனாங்க. அதனாலதான் அங்க செட்டில் ஆனாங்களாம். தே கம்யூனிட்டிஸ் were centered around the church. அவங்களோட கம்யூனிட்டி, அவங்க பீப்புள் எல்லாம் சென்டர்ல சர்ச் இருக்கும், சுத்தி அந்த ஊரே அமைஞ்சிருந்தது. அண்ட் எவ்ரி திங் ஃப்ரம் லாஸ் டு டெய்லி லைஃப் ரிஃப்ளெக்டட் பியூரிட்டன் பிலீஃப்ஸ். ஸோ அவங்களோட எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே, அதாவது ஸ்கூலா இருக்கட்டும், லாவா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ரிலிஜியனை பேஸ் பண்ணி தான் இருந்தது. தே செட் அப் ஸ்கூல்ஸ் இன்க்ளூடிங் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அவங்க ஆரம்பிக்கிறாங்க டு ட்ரெயின் மினிஸ்டர்ஸ் அண்ட் என்ஷூர் தட் எவ்ரி ஒன் குட் ரீட் த பைபிள். ஸோ அவங்களோட முக்கிய நோக்கம் எல்லாருக்கும் பைபிள் வாசிக்க தெரியணுங்கிறது தான். அடுத்தது growth and influence. இந்த பியூரிட்டன்ஸ் அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. அங்க அவங்களோட growth எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ பியூரிட்டன்ஸ்னா யாருன்னு தெரிஞ்சிட்டோம், ஏன் இங்கிலாந்து விட்டு கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சிட்டோம், அவங்க எங்க போய் செட்டில் ஆகுறாங்க, மேசச்சூசெட்ஸ் வராங்கன்னு கேள்விப்பட்டோம். அடுத்ததான் நான் growth and influence எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம்.
Puritans spread to other New England colonies like Connecticut and Rhode Island. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்தது மசச்சூசெட்ஸ் பே காலனின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா நியூ இங்கிலாந்து காலனிஸ் பக்கத்துல நிறைய வேற வேற கண்ட்ரிஸ் இருந்து வந்தவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இல்லைன்னா வேற பியூரிட்டன்ஸ் அல்லாதவர்களும் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கனெக்டிகட் ரோட் ஐலாண்ட்ல எல்லாம் மக்கள் வந்து குடியேறாங்க. ஸோ அங்க எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது இந்த ரிலிஜன். ஈவன் தோ தே ஃபேஸ் சேலஞ்சஸ் லைக் கான்ஃபிளிக்ட்ஸ் வித் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அண்ட் disagreements among themselves, their influence remained strong. அவங்களுக்கு நிறைய ஆரம்ப காலத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செஞ்சுதான். நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னா ஆல்ரெடி அமெரிக்கால வாழ்ந்த மக்கள், அவங்களை இவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனாலும் இடையில நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா கூட அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டாங்க. யாரு அங்க போன அமெரிக்கன்ஸ். நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயே வந்தது, இருந்தாலும் அதை சமாளிச்சு அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பியூரிட்டன்ஸ். Puritans shaped American values like hard work, education, and a strong sense of community. ஸோ அவங்க அப்படியே ஷேப் பண்றாங்க. ஹார்ட் ஒர்க், எல்லாரும் எப்படி ஒர்க் பண்ணணும், எஜுகேஷன் எப்படி இருக்கணும், கம்யூனிட்டிக்குள்ள அந்த யூனிட்டி எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து டெவலப் பண்றாங்க. விச் கண்டினியூ டு அஃபெக்ட் த கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட் லாங் ஆஃப்டர் தேர் டிக்ளைன். ஸோ அவங்களுக்கு அப்புறமும் அதனால அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் வந்து நல்லாவே இருந்தது, அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அப்படின்னு சொல்றோம். சரி, கன்க்ளூஷன். த பியூரிட்டன்ஸ் பிளேட் அ சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் ஷேப்பிங் ஏர்லி அமெரிக்கன் சொசைட்டி. பியூரிட்டன்ஸ் வந்து ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்டா இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ தே பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஷேப்பிங் ஏர்லி அமெரிக்கன் சொசைட்டி. ஆரம்ப கால அமெரிக்கன் சொசைட்டியை ஷேப் பண்றதுல முக்கிய பங்கு யாருக்கு இருந்ததுன்னா பியூரிட்டன்ஸ்க்கு இருந்தது. டிஸ்பைட் ஃபேசிங் சேலஞ்சஸ் அண்ட் ஈவென்ச்சுவல் டிக்ளைன். ஆரம்ப காலத்துல நிறைய சவால்கள் இருந்தது, டிக்ளைன் இருந்தது, அவங்களால அந்த ஸ்ட்ராங்கா இருக்க முடியல, நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தா கூட தே வேல்யூஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின் அண்ட் ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி, அவங்களுக்குலாம் அந்த விட்டு கொடுக்காத தன்மை, டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், இது எல்லாம் என்ன பண்ணுச்சு, தே கண்டினியூ டு இம்பாக்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோட அந்த டெவலப்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்ட அது உருவாக்கி இருக்கு. த பியூரிட்டன்ஸ் லெகசி கேன் பி ஸ்டில் பி சீன் இன் மெனி ஆஃப் த கல்ச்சுரல் சொசைட்டல் நார்ம்ஸ் தட் டிஃபைன் அமெரிக்கா டுடே. இன்னைக்கு இருக்கிற நிறைய அந்த கலாச்சார மயங்கள்ல எல்லாம் இந்த பியூரிட்டன் லெகசி, அவங்க வழி வந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கான நிறைய அடையாளங்கள், நிறைய சிம்பிள்ஸ் இன்னைக்கும் பார்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த கன்க்ளூடிங் பேராவா வச்சிருக்கோம். ஓகே, ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.